தேவன் இந்நாட்களில் கொடுத்ததான ஒரு நல்ல வார்த்தைகள் என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். அல்லேலூயா. சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சொல்லப்பட்டதான தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். தேவனாகிய கர்த்தர் வார்த்தைகளை சொல்லுகிறார். அது வெறும் வார்த்தைகள் அல்ல. கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அது ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஊழியக்காரர்கள் மூலமாய் வரலாம், தீர்க்கதரிசிகள் மூலமாய் வரலாம், ஜபிக்கிறதான ஜப வீரர்கள் மூலமாய் வரலாம். யார் மூலமாய் வந்தாலும் அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னேன், இந்த வருடத்தில் 7 பேர் இடங்களை வாங்குவார்கள் என்று சொன்னேன். அந்த வருடத்தில் 13 பேர் இடங்களை வாங்கினாங்க. அதே போல் இந்த வருடத்திலையும் 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, இடத்தை வாங்கிறது மட்டுமல்ல, அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள். அதை புது வருடத்துலையும் சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். அந்த வீடுகளை கட்டி கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிற நானே அதை பிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது, நம்முடைய சபையிலே பல அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அதற்கு நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நல்ல ஜெபத்தில் தரித்திருக்கணும். காலையில் எழும்பின உடனே ஜெபிக்கணும், நைட்டில் படுக்க போகும்போது ஜெபிக்கணும். காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்திரே உமக்கு நன்றி என்று சொல்லணும். ராத்திரி படுக்கும்போது ஆண்டவரே இந்த பகற்காலங்கள் முழுவதும் பாதுகாத்து, இரவிலையும் பாதுகாத்து உடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்கும். ராக்காலத்தில் தேவனுடைய வருகை இருக்கும் என்றால் அவர் சொல்கிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் நான் என்ன செய்வேன்? வருவேன். வெளித்திருங்கள் அதான் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் எந்த நேரத்தில் வந்தாலும் ராக்காலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது ஒரு வார்த்தையை சேர்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பா, இந்த ராக்காலத்தில் உடைய வருகை இருக்கும் என்றால் என்னையும் என் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யும்? நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையாரையும் பரிசுத்தப்படுத்தி என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, அதுதான் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இறுதி ஜெபமாய் இருக்க வேண்டும். இறுதி ஜெபமாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களையும் காப்பார், உங்களுடைய குடும்பத்தையும் காப்பார், சபையையும் பாதுகாப்பார். நோவா அவன்தான் ஜெபம் பண்ணான், அவன்தான் நீதிமானா இருந்தான். ஆனால் காத்தது அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்தார்? அவன் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, மற்ற காரியங்களை செய்வது தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதற்கு அஸ்திபாரமாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். என்னுடைய வார்த்தை அதுதான், சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தராலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆண்டவர் நமக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்கறதானே அப்படி நீங்கள் சொல்லலை. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பிரத்யேகமாய் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் பிரத்யேகமாய் விசேஷ விதமாய் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லப்பட்ட கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து நான் சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். என்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்
நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். அப்போ கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை. சில நேரங்களில் பிசாசும் சில வார்த்தைகளை சொல்லிடுவான். சில நேரங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லியிருந்தார்கள். அது தேவையில்லாத வார்த்தைகள். கர்த்தரால் நமக்கு ஒரு வார்த்தை வரும் என்றால் அந்த வார்த்தை ஒன்று நம்மை உயிர்ப்பிக்கும், இரண்டு நம்மை கட்டும், மூன்றாவது நம்மை உயர்த்தும். நம்முடைய குடும்பத்தை நம்ம என்ன செய்யும்? உயர்த்தும். இன்னொரு வகையில் சொல்லுவோம்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் என்று சொன்னால் நம்மை சரிப்படுத்தும். அல்லேலூயா. நம்மிடத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் காணப்படும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? சரிப்படுத்தும். ரெண்டாவது சொல்லுவேன்னா, சரிப்படுத்தப்பட்ட பின்பு அவர்களை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். மூன்றாவது சொல்வேன்னா, கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் கொடுத்து தேவ ராஜ்யத்தை அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகையினால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத் மரியாளை பற்றி சொல்கிறதான வார்த்தை. அந்த முந்தின வசனங்களை கிட்டத்தட்ட 40லிருந்து 44வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத்துடைய வீட்டில் மரியாள் இருக்கிறாள். மரியாள் இருக்கும்போது எலிசபெத் அந்த வாழ்த்துதல் வார்த்தைகளை என்ன செய்கிறார்? கூறுகிறாள். கூறும்போது தான் அவர் சொல்லுதார், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தராலே உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்போ நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யாரால நிறைவேறும்? சொல்லுங்களேன். கர்த்தராலே என்ன செய்யும்? நம்ம என்னைக்கு இப்படி இருக்க போறதில்லை. அதற்கு ஒரு உதாரணமாக என்னையே உங்களுக்கு முன்னால வைப்பேன்னா, நான் பிறந்து வளர்ந்தது ஒரு குடிசை வீடு. குடிசை வீடு, ரொம்ப சின்ன வீடு. பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க. திருமணமாகி அங்கே தான் போனோம். லாத்திகுளத்தில் ஊழியம் செய்தோம். எங்கள் அம்மா அங்கே இருந்ததுனால அங்கே தான் போனோம். வீடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சின்ன வீடு. ஆனால் பரிசுத்தவான்கள் சொன்ன வார்த்தைகள், பரிசுத்த வாட்டிகள் சொன்ன வார்த்தைகள் நாம் விசுவாசித்தபடியினாலே என்ன நடந்துச்சுன்னா, அது தேவனால் சொல்லப்பட்டபடியினால அந்த வார்த்தைகள் நிறைவேறி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதே போல உங்களுக்கும் சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள். நீங்க ஒருவேளை தவறுதலா நினைச்சிடக்கூடாது, நம்ம பாஸ்டர் நல்ல வசதி ஆயிருந்து தான் அங்க வந்திருக்கிறாருன்ட்டு. இல்லை, நல்ல கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தின் மத்தியில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நம்பும் போது, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை அவராலே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது. அவராலே நமக்கு என்ன செய்கிறது? நிறைவேற்றி. நீங்க நல்ல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்க இந்த வேதத்தின் படிகாரமே நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்துக்கு மாறாக நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்யாதபடி நீங்கள் உங்களை காத்து கொள்வீர்கள் என்றால், வேதத்துக்கு மாறாக ஒரு காரியத்தையும் செய்யாதபடி நீங்க உங்களை காத்து கொள்வீர்கள் என்றால், நடக்க போகிறதுன காரியம் என்னன்னா, படிப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு செடி வளருவது உங்களுக்கு தெரியாது. அப்படிதானே போவனா? ஒரு செடி, அவ அக்ரிகல்ச்சர் படிக்கிறார். ஒரு செடி வளர்றது யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது எப்படி வளருதுன்ட்டு டெய்லி அந்த செடியை பார்க்கிறோம், அதனுடைய வளர்ச்சி நமக்கு தெரியாது. அதே போல தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட அந்த வார்த்தை நம்மை வளர்த்து கொண்டு இருப்பதை ஒருவரும் அறியார்கள், நாமும் அறியோ. அதற்குரிய ஆசீர்வாதம் வரும்போது தான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் அவர் வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே போகல, வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அவர் கடந்து போகல. அவர் சொல்கிறார், அவர் சொல்லுங்கள், அவர் சொல்ல அவர் கட்டளையிட நிற்கும். நல்லா தெரியும்.
அதனாலதான் 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வராட்டாலும் பரவாயில்லை, எனக்கு எத்தனை வார்த்தை மட்டும் சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும். அப்ப அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அந்த வார்த்தையில சுகம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையில என்னது இருந்திருக்கு? 100க்கு அதிபதி அவன் இயேசுவை பார்க்கவில்லை, தன் வேலைக்காரர்களை அனுப்பிதான் அவனுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்க சொல்லும்போது, வேலைக்காரர்கள் சொல்லும்போது அவன் சொல்றான், ஐயா அவர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆனா அவருடைய வாயிலிருந்து சொல்ல மாட்டேங்கிங்களே. அப்போ நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் உன்னுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தகுதியானவள் இல்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை. அதானா ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது, இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்த ஜெப சிந்தனையோடு இருக்கும்போது, ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்க ஒரு நல்ல வார்த்தையை தாரும்னா, என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை வந்துச்சு, சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன், சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஒன்று, தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். தீர்க்க தரிசனத்தினால் சொல்லப்பட்டதான வார்த்தை. நிறைய நேரங்களில் ஆவியானவர் சபையில் பிரசங்கத்தின் வழியாகவே சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப நல்லா நீங்க கவனிங்க, சுகம் உண்டாகும். ரட்சிக்கப்பட்டு ஞானசான் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அவர்தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்ன செய்தது, நடந்தது. அப்போ பாருங்க, தீர்க்கதரிசி பல ஆண்டுகளுக்கு முன்பு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டார், இஸ்ரவேலிலே ஒரு ராஜன் எழும்புவார், ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், ஒரு ரட்சகர் எழும்புவார். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, முதலாவது ஜனங்களுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பலவீனங்களை அவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொண்டு நோய்களை என்ன செய்தாரா? சுமந்தார். நோய்களை இயேசு சுமந்து நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார். இது நிறைவேறுகிறது. இது என்ன செய்கிறது? நமக்கு பலவீனங்கள் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு காலையில் எழும்பின உடனே பலவீனம். ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து சொல்லிட்டு பாஸ்டர் மட்டும் போய், எம்மா இன்னைக்கு டீலாம் வேண்டாம், டீ வேண்டாம். எதற்குன்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? மாறிக்கிடணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இது நிறைவேறிற்று. கரங்களை உயர்த்துங்க பாப்போம். நான் சொல்லணும். நல்ல 2 கரங்களை உயர்த்து, இயேசு என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அது என்னில் நிறைவேறுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. நாம் பலவீனர்கள் அல்ல. பலவீனம் இருந்தாலும் நாம் பலவீனர்கள் அல்ல. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், எனக்கு இருக்கிற பலவீனத்திற்காக நான் 3 விஷயம் என்ன செய்தேன்? ஜெபம் பண்ணேன். பலவீனத்தை ஆண்டவர் நிற்கல, அதுக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. எனக்கு உனக்கு என் கிருபை போதும், உன் பலவீனத்தில்
என் பலன் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார், சுமந்து அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தபடியினால அவருடைய கிருபையை நமக்கு தாராரு. அந்த கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா. அதனால தான் 1ஆம் தேதி ஜெபத்தில் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், உன்னதமானவருடைய தயவினாலே நாம் என்ன செய்யாமல் இருப்போம்? அசைக்கப்படாது இருப்போம். அதற்கு ஆண்டவருடைய கிருபை போதும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை போதும். இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொண்டு சுமந்தார், அதை என்ன செய்துட்டு நிறைவேற்றி. 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ பாருங்க, ஒன்று பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அது நிறைவேறுது. 2வது மறைபொருளானவைகளை என்ன செய்வேன்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்க இருக்குங்கிறது மறைந்து போயிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் மறைந்து போய் என்ன செய்கிறது? இருக்கு. சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுனா, சில பையங்களுக்கு பொண்ணு தேடுனா, நம்ம கடைசியாக நமக்கு சோர்வு தான் வரும். கடைசியாக நமக்கு என்னது வரும்? என்னடா நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன்னு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு சோர்ந்து போய் 4 தோத்திரம் சொல்லும்போது எங்கேயாவது மறைஞ்சு கிடக்கும்ல, அந்த விலாயலுமை கர்த்தர் கரெக்டாக கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த விலாயலுமை கர்த்தர் கரெக்டாக என்ன செய்வார்? கொண்டு வருவார். நாம் சோர்ந்து போகலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க யாரும் இந்த சபைக்கு வருவேன்னு நினைச்சு பார்த்தீங்களா? அல்ல நான் தான் இந்த ஆத்திகுளத்தில் வந்து இப்படி ஒரு சபையை கட்டுவோன்னு நினைச்சு பார்த்தேன்னா இல்லை. இது நமக்குள்ள என்ன செய்திருந்தது? சொல்ல மாட்டேங்கிங்களே. அனுபவ ரீதியாக வாங்க. நமக்குள்ள என்ன இருந்தது? மறைந்திருந்ததை இதை வெளிப்படுத்தின தேவன் நாம் வாழ்வதற்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வெளிப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நம்மிடத்துல தேவை ஒன்னே ஒன்று, ஜெபம். நம்ம பாடிருந்தோம், முழங்கால்கள் முடங்கணுமே. முழங்கால் முடங்குதா? ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் நின்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாச்சுன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மறைந்தே இருக்கிறது. மறைந்ததை வெளிப்படுத்துவார், அது நிறைவேறும். அது என்ன செய்யும்? நிறைவேறும். மறைந்து போயிருக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள், இன்னும் ஆண்டவர் ஏன் மறைச்சு வச்சிருக்கிறாருன்னா அதுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம், தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பாண்டு கேட்கும்போது அவர் சும்மா இருக்க மாட்டார். இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரோ, அதை ஒன்று ஒன்றா கர்த்தர் கொடுப்பார். ஒன்று ஒன்றா கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஒன்று ஒன்றா கர்த்தர் தந்துக்கிட்டே என்ன செய்வார்? இருப்பார். எதற்காக நான் சொல்றேன்னா, தீர்க்க தரிசனத்தினால் சொல்லப்பட்டவைகள் என்ன செய்யும்? நிறைவேறும். ரெண்டாவது பிள்ளைகளை வளர்க்கிறதான காரியத்தை கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அது நிறைவேறும். பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்தும் தேவதூதனால் சொல்லப்பட்டது நிறைவேறும். தேவனிடம் கேள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான பிள்ளைகளை மாம்சத்தின் படிகாரம் அவங்கள வளர்க்கக்கூடாது. மாம்சத்தின் படிகாரம் வளர்க்காம அவங்கள ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கணும். அவங்கள எப்படி வளர்க்கணும்? ஆவிக்குரியவர்களாய் வளர்ப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். குழந்தையே பிறக்கல. யாருக்கு? மனோவாவுக்கு. மனோவா என்று சொல்லப்பட்டிருக்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 11-12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனங்கள் இருக்கிறது. அந்த 1வது வசனத்திலேருந்தே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மனோவாவினுடைய மனைவியின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார்.
மனைவியிடத்துல கர்த்தர் பேசிட்டாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் என்ன செய்வான் இருப்பாண்டு கர்த்தர் என்ன செய்தாரு, பேசிட்டார். பைபிளில் இருக்கு, 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில். நான் இதில் 12வது வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன், வாசிக்க கேட்போம். அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிறேன், பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், யாரும் என் மேல கோவப்படக்கூடாது, என்னையும் சேர்த்து தான், நானும் ஒரு பெற்றோரை தானே இருக்கிறேன். என்னைக்காவது உங்க பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? வேத வசனம் சொல்லுது, அன்னைக்கு ஏன் நம்முடைய பிள்ளைகள் வழி தப்பி போகுது, வழி புரண்டு போகுது அப்படின்னா, அது முதலாவது பெற்றோர்கள் செய்ததான ஒரு சிறிய தவறு. ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும், தேவனிடத்துல கேட்கணும். இங்கே மனவாதான் சொல்றான், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நான் எப்படி என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்தணும். வளர்ப்பது நடத்துதல், வளர்ப்பது நடத்துதல். பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு நல்ல பதிலை சொல்லி அதை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு மாம்சீகத்தில் ஆசைப்படுது. மாம்சீகத்தில் ஆசைப்படுறது மண் கோட்டையை கட்டின மாதிரி இருக்கு. தூங்கும்போது அப்பா சூப்பர் ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு பறந்து அங்கே இருக்கிற ட்ரம்முக்கு முன்னால் நின்று ட்ரம்புக்கே ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஒரு ஆலோசகரை போய் நிற்கிறோம். விடிந்து பார்த்தா எங்கே தான் இருக்கிறோம். என்ன சொப்பனை எப்படி வந்துச்ச, இருதயத்தில் கலக்கம், கலங்கி உள்ள இருக்கிறதெல்லாம் கலங்கி பெட்டில் போய் உட்காரக்கூடிய சூழ்நிலைமை என்ன செஞ்சிருது, வந்துடுது. அதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அதை கேட்கும்போது ஆண்டவர் நடத்துவார், வளர்ப்பார், அதை நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதை என்ன செய்வார், நிறைவேற்றி கொடுப்பார். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவர் எச்சரிக்கையாயிருந்து. மனோவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லல, யார்கிட்ட தான் சொன்னாரு, ஏன் ஸ்திரீயின் இடத்துல சொன்னாரு? அது டைரக்டா மனோவாவின் இடத்துல சொல்லியிருக்கலாமே. ஒருவேளை நான் நினைக்கிறேன், மனோவாவினுடைய மனைவிக்கு இவரு போய் சொன்னா நம்ப மாட்டார். சில வீட்டில் அப்படி இருக்குல்ல, புருஷன் வந்து சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இன்னொருவர் வந்து சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்க. அது அந்த கேரக்டராக இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனோவாவுடைய மனைவி ஜெபிக்கக்கூடியவளாக இருந்திருப்பா. அதனால தான் கர்த்தருடைய தூதன் நேரில் வந்து என்ன செய்தார், பேசுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவன் எச்சரிக்கையாக என்ன செய்யணும், இருக்கணும். எதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? அங்க ஒரு 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிமா. திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் 2 திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் 3 தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் சின்ன வயசுல இருந்து திராட்சை செடியில் எதையும் என்ன செய்யக்கூடாது. நீங்க நம்ம பிள்ளைகளை தட்டி வளர்க்குறோமா, தடவி வளர்க்குறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்றோமா? ஏய் ஏய் ஏய்
புத்திமதி சொல்லுமா? அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறது வரைக்கும் கேட்பான். 12ஆம் கிளாஸ் முடிச்சோடனே 2 கொம்பு வெளியில் வந்துடும். 2 கொம்பு என்ன செஞ்சிடும்? ஏன்னா நான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் காலேஜுக்கு போயிட்டேன். நீ காலேஜுக்கு என்ன, ஐஏஎஸ் படித்து கலெக்டரே ஆனாலும் உனக்கு தாய் தகப்பன் தான். அதில் மாற்றங்கள் இல்லவே இல்லை. எதற்காக நான் சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த குழந்தையை எப்படி வளர்க்குண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டார். இன்னைக்கு ஆண்டவரே குழந்தையை தாருண்டு ஜெபம்னுதான். தந்ததுக்கு அப்புறம் அதை தேவனுடைய சித்தத்தின் படிகாரம் வளர்க்கிறோமா? தேவ சித்தத்தின் படிகாரம் கேட்டு வளர்க்கிறோமா? அதான் என்னுடைய பாயிண்ட். ஆண்டவருடைய சித்தத்தின் படிகாரம் கேட்டு வளர்க்கும் போது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்கள். அல்லேலூயா. மறுபடியும் அந்த அந்த மனவா விடலை. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இது நீர் தான் சொன்னீரா, வேற யாரும் என்கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து நிற்கிறான். 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நான் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். நீர் தான் சொல்றீர், இதெல்லாம் நான் அந்த பிள்ளையை வளர்ப்பேன், அது நிறைவேறும் போது நான் உண்மை என்ன செய்யணும்? அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லைல்ல, அதனால தானே சொல்ல மாட்டேங்கிங்க. அந்த பிள்ளை வளரும் போது நான் உண்மை என்ன செய்யணும்? அந்த பிள்ளை வளர்ந்துச்சு, நல்லா வளர்ந்தாச்சு, நல்லா படிக்க வச்சாச்சு, நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டு இப்போ நான் ஆண்டவரை என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆண்டவரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அழுது மூக்கை சீந்தி அந்த பிள்ளைகளுடைய உயர்வு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை கனம் பண்ணாமல் போவதுதான் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக என்ன செய்கிறது இருக்கு. அந்த பிள்ளைகள் வளரும்போது, ஃபீஸ் கட்டும்போது, அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது தன்னை தியாகம் பண்ணி, தனக்கு கூட ஒன்றும் வேண்டாம், தம் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருந்தா போதும்னு அன்னைக்கு தியாகம் பண்ணீங்க. அந்த பிள்ளை வளரும்போது, வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளையை கனம் பண்ணிக்கிறதான, இந்த பிள்ளையை கனம் பண்ண, அந்த பிள்ளையை இல்லை, அந்த பிள்ளையை கர்த்தரை கனம் பண்ண வைக்க. ஏன்னா கர்த்தரை கனம் பண்ண வைத்ததுனால நடந்தது என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சன் மேலே வந்து என்ன செய்தார்? இறங்கினார். பின் சம்பவங்கள் வேற, நல்லதை மட்டும் எடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கினதுனால தனி மனிதனா இருந்து ஒரு தேசத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. தனி மனிதனா இருந்து 1000 பேரை ஜெயித்தான். கடைசியாவும் தனி மனிதனா இருந்து 3000 பேரை என்ன செய்தான்? பாருங்க, ஒரு தனி மனிதன். தாயும் தகப்பனும் சரியாய் வளர்த்தால் அந்த பிள்ளை, அந்த மகன், அந்த மகள் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுப்பால். அது கர்த்தரால் சொல்லப்பட்டது. யாரால் சொல்லப்பட்டது? வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறது. யாரால் சொல்லப்பட்டது? கர்த்தரால் சொல்லப்பட்டது. மூன்றாவது கர்த்தர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஒன்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். 2வது தேவ தூதனால் சொல்லப்பட்டது நிறைவேறும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். எசேக்கியேல் என்னென்ன தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. நான், எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர்
சொல்லுகிறார், அதை நிறைவேற்றியும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நிறைவேற்றியும் என்ன செய்கிறார். இன்னைக்கு நல்லா நீங்க ஒரு ஒரு வார்த்தையை கேட்குறீங்க. உங்களுக்குண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவைகள் நிறைவேறாமல் இருக்கிறதோ, ஏன் நிறைவேறலன்னு ஒரு செல்ஃப் டெஸ்ட், சுய பரிசோதனை நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களில் நிறைவேறும். அல்லேலூயா. நான் ரொம்ப நிதானமாக அந்த வார்த்தையை வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் கர்த்தர், இல்லை வாசிமா, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ கேட்டாலும் கேட்கட்டாலும், நான் கேட்டாலும் கேட்கட்டாலும், நாம் கேட்டாலும் கேட்கட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார், சொல்லுவார். முதல்ல சொல்லுவார், முதல்ல என்ன செய்வார், நான் இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அநேகருக்கு கடன் என்ன செய்வார், அதுக்கெல்லாம் நியமனங்கள் இருக்கு. அவைகளின் பிரகாரம் செய்யும்போது நான் சொன்ன வார்த்தை உன்னில் என்ன செய்யும், நிறைவேறும். தொடர்ந்து வாசிக்கும் போது நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. இனி என்ன செய்யாது. தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஊழியக்காரங்களால் சொல்லப்பட்ட வார்த்தை இனி என்ன செய்யாது, தாமதியாது. அதை நம்புறதுக்கு சந்தேகப்பட்டாங்கல்ல, விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிட்டல, பட்டாருண்டு ஆண்டவர் குறுக்க இறங்கி கலக விட்டாரேன்ட்டு. இந்த வசனத்தில் அப்படிதான் இருக்கு பாருங்க. கலக விட்டாரே பாருங்க, ஆண்டவர் குறுக்க இறங்கிட்டாரு. நான் சொல்ல சொல்ல நீ நம்பாம இருக்கியப்பா, நீ விசுவாசியாமல் இருக்கிறிய, நீ அதை அசட்டை பண்ணிக்கிறதுன்னு ஒரு நிலவரம் இருக்க அப்படின்னு ஒன்று ஆண்டவர் குறுக்க இறங்கி சொல்றாரு, கலக விட்டாரே. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று, அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இது மனுஷன் சொல்லல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் இருக்கும் என்றால் ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னென்ன வார்த்தையெல்லாம் நீர் எனக்கு சொன்னீர், ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தை, வருஷம் வருஷம் வாக்குத்தத்த வசனம் ஒன்று எடுக்கிறோம், அது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தை. வருஷம் வருஷம் வாக்குத்தத்த ஆராதனைன்னு போய் உட்கார்ந்துருக்கோம், மாதம் மாதம் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுக்க, அது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. அதை ஆண்டவர் சொல்றாரு, நிறைவேறவும் என்ன செய்வேன் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ விசுவாசிக்கல, நம்பல, அசட்டை பண்ணுகிறோம்னா கர்த்தரே குறுக்க இறங்கி ஒரு கடினமான ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார், கலக விட்டாரே. நாம் கலகம் பண்ணக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே என்ன செய்யணும். என் அப்பா சொல்லிட்டார், என் பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா, அப்பா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக செய்வாங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்திருக்கா? அப்பா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க. அது அவங்கள்ட்ட மறுபடியும் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை, கண்டிப்பாக செய்வாங்க. அப்போ எனக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, என் பிள்ளைகளுக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, நம்மை ரட்சித்த அவருடைய சுய ரத்தத்தினால் மீட்டு கொண்ட, அவரோடு உடன்படிக்கை பண்ணின, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வைத்திருக்கிற தகப்பன் இரட்சகராகிய இயேசு அவர் சொன்னா அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்ன வார்த்தை அவர் சொல்றாரோ, என்னென்ன வார்த்தையை பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். சரி, 28வது வசனத்தை அதில் நீங்க வாசிக்க கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாய் அழுத்தி சொல்கிறார். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று. பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுவேன் நிறைவேற்றுவேன் என்று சொல்றாரு. அதுல இருந்து சில வசனங்கள்ல கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி என்ன செய்வதில்லை,
அன்பு சகோதரா சகோதரியே, இந்த ஆண்டு சொல்லப்பட்ட வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதில் ஒன்றாயில் என்ன செய்வதில்லை, இனி தாமதிப்பதில்லை. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, இந்த வேத புஸ்தகத்துல இருந்து ஏசப்பா நமக்கு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. இனி ஒன்றாயிலும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நான் எவ்வளவு அழுத்தி சொல்றாருன்னு பாருங்களா. நான் சொன்ன வார்த்தை என்ன செய்யும், நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். ஊழியக்காரலாங்க எங்களோட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லுப்பா, நான் உங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அந்த வார்த்தைகளில் ஒன்றும் என்ன செய்யாது, தவறாது, அவைகளெல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால தான் இந்த 16 பேர் எக்ஸாம் எழுதும்போது அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்கள் வீட்டுக்கு போதகரும் போதகர் அம்மாவும் வர விரும்புகிறீர்களா? அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கும் செய்வதற்கும் இதை வச்சு தான் நான் கேட்டேன். வேத வசன ஆதாரம் இல்லாமல் நான் ஒரு கேள்வியை கேட்கல. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். சில நேரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து அறுத்துட்டு கிடக்கும். சில நேரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாகவும் என்ன செய்யும், இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ போய் சொல்லு. யார? எசேக்கியேலை அனுப்புதார். நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட என்ன செய்ய சொல். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறதான வார்த்தை, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை காலங்கள் ஆச்சு. தேவன் எத்தனையோ வார்த்தையை சொல்லி சொல்லப்பட்டது நிலைமையிலே இருக்கு. சொல்லப்பட்ட அதான் கோமா ஸ்டேஜ். அதுதான் என்ன ஸ்டேஜ்? கோமா ஸ்டேஜ். அங்கும் போவாது இங்கும் போவாது, அப்படியே என்ன செய்யும், புரியலையோ என்ன அனிதா சொல்ல, நீ ஸ்டாப் நட்ஸ் தானே சொல்லு. கோமா ஸ்டேஜ்னா என்ன? அங்கேயும் போகாது, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, கீழே என்ன செய்யாது, இறங்க, அப்படியே இருக்கும். சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வார்த்தை கோமா ஸ்டேஜில் நிற்கு. அது நீங்கி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். தேவன் நிறைய எக்கச்சக்கமா நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் வார்த்தையெல்லாம் நிறைய தந்திருக்கிறார். நிறைய தந்திருக்கிறார், எக்கச்சக்கமா அள்ளி கொடுத்திருக்கிறார். கிள்ளி கொடுக்கல, அவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு, அள்ளி கொடுத்திருக்கிறார். அவ ஏன் நிறைவேறல? நேற்றைக்கு நான் உட்கார்ந்து அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, இவ்வளவு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர், இன்னும் நிறைவேறலையே. நான் என்னை குறித்து கேட்டேன். இந்த 38 வருஷம் ஆகுது இந்த சின்ன சபை, சில நேரத்தில் நிரம்ப மாட்டேங்க, காலியிடங்கள் இருக்குது ஐயா. எனக்கு வாக்குத்தத்தம்ல இன்னைக்கு காலையில் வாசிக்கும் போது கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தேன். அதோட முடித்தேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். அப்போ ஆண்டவரே, இந்த விளாத்திவலத்தில் எத்தனையோ பேரை ரட்சிக்கிறீர், ஏன் சபைக்கு கொண்டு வரல அப்படின்ட்டு இந்த செய்தியை வச்சு நான் எனக்குள்ளே தியானம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். நிறைய வார்த்தைகளை சொல்கிறீர், நிறைவேறல. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், செல்ஃப் டெஸ்ட் இருக்க வேண்டும். ஒரு வாகனத்தில் செல்ஃப் சரியாக இருந்தால் தான் அந்த வாகனம் என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும், போகும். ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யும், போகும். முன்னாடியே அது வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது. செல்ஃபு கரெக்டாக என்ன செய்யணும், இருக்கணும். ஐயனால் என் அன்பு தேவனுடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு சொல்கிறதான வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை, அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன செய்யும். ஏன்னா அது அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4:17 நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். பாருங்க, சும்மா நாங்க பிரசங்கம் பண்ணல,
சும்மா நீங்க கேட்கல, அது நிறைவேறுகிறது. மறுபடி வாசிடா. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் பிரஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ நிறைவேறும் வார்த்தையை கர்த்தர் பிரசங்கத்தின் வாயிலாக கொடுக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது நிறைவேறும். அப்போ பேனாவும் டைரியும் கொண்டு வந்தால் தானே எழுதுவீங்க. எத்தனை திருப்பி சொல்லியிருக்கேனே. அப்போ நிறைவேறும். அப்போ என்ன செய்யும்? நிறைவேறும். எழுதிக்கிடணும். நிறைவேறும். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். ஆண்டவர் பிரசங்கத்தின் வாயிலாக நிறைவேறுதலான வார்த்தைகளை என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17, 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது தேவன் ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத வேறு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். பாருங்க, நிறைவேறும் போது, நிறைவேற சமீபித்து வரும்போது யோசேப்பை அறியாத, அந்த ஆசீர்வாதத்தை அறியாமல் நாம் இருக்கக்கூடாது. நம்ம பாடுதோம், வாக்கு தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. நல்ல பாடுதோம். அப்போ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எந்த ராஜன் தோன்றினாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம். அதை நீங்க மறந்துடாதீங்க. அது அநேக நேரங்களில் நீங்க மறக்க போய் தான் நடக்கிறதான காரியங்கள் என்னன்னா அப்படியே இருக்கிறீங்க. அப்படியே இருக்கிறீங்க. பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் ஒன்றும் இல்லாம தான் அழைச்சாரு. அவன் அழைத்து வரும்போது ஒன்றும் இல்லை. ஈசாக்குக்கு இருந்துச்சு. யாக்கோபை பார்த்தா மாமனார் வீட்டில் போய் கடந்துட்டான். அவனுக்கும் ஒன்றும் இல்லை. வேலை செய்து கொண்டிருக்கிறான், கூலி வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒன்றும் இல்லை. ஆனால் அதே யாக்கோபு இருந்த இடத்தை விட்டு திரும்பி கானான் தேசத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் அவனை சும்மா உடல்ல 2 பரிவாரத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார், வருமானங்களையும் என்ன செய்தார்? தேவன் சொன்னதான வார்த்தை 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வானத்தை பார்த்து படுத்து கிடக்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா வானத்தை பார்த்து, ஐயோ என் சகோதரனை நான் ஏமாத்தினதுனால, என் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை நான் ஏமாற்றி வாங்கினதுனால, என்னை நேசித்த தாயையும் விட்டு, என்னை நேசித்த தகப்பனையும் விட்டு நான் அந்த வனாந்தரத்தில் வந்து என்ன செய்தேன்? என்ன சொல்றது உண்மை. நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன். 28ஆம் அதிகாரத்தில் இருக்கா இல்லையா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம்னா வெளிப்படுத்தல் 28ஆம் அதிகாரத்தை தேடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வானத்தை பார்த்து ஒரு செங்கலை தலையில் தூக்கி வச்சுட்டு, ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு படுத்திருக்கான். ஆண்டவர் பேசுறார். வாசிமா, ஆண்டவர் என்ன செய்தார்? அதற்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை, நீ எந்த பூமி? வானத்தை பார்த்து படுத்து கிடக்காமல. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. வானத்தை நோக்கி படுத்து கிடக்கிறா. நீ படுத்திருக்கிற பூமியையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? ஏதாவது நம்புறதுக்கு வழி இருந்துச்சா? அவன் கையில ஏதாவது பசை இருந்துச்சா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே போலதான் நீங்க நம்புவதற்கு வழி இல்லாட்டாலும் பசை இல்லாட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். உன் சந்ததி தூளை போல் இருக்கும். சந்ததி இருந்துச்சா? கல்யாணமே கட்டல.
கல்யாணமே முடிக்காத நேரத்துல ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததி என்ன செய்வேன், உன் சந்ததி என்ன செய்வேன், பூமியின் தூளை போல என்ன செய்வேன் இருக்கும். நீ மேற்கேயும் நீ மேற்கையும் கிழக்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய் தெற்கையும் என்ன செய்வாய், பரம்புவாய். பரம்புவாய். உன் எல்க விரிவாக்கிக்கிட்டே இருக்கும்பா. ஆண்டவர் சொல்றாரு, எல்க விரிவாக்கிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது நம்புவதற்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன இருதயம் இருக்கணும்? நம்புவதற்கு ஏற்ற இருதயம் நம்மிடத்துல இருந்தா தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சரீரம் என்ன செஞ்சிட்டு செத்து போச்சு. நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. there is no hope. சில நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர்ஸ் வெளியில் இருக்கிற அந்த 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 நபர்கள்ட்ட வெளியில் அட்டண்டர்கிட்ட பார்த்து சொல்லுவாங்க, there is no, நம்பிக்கையே இல்லை. உங்கள் கடவுளை நம்புங்க, உங்கள் கடவுள் தான் என்ன செய்யணும். அதே போல் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்புவதற்கு எந்த சாத்திய கூறும் நம்மிடத்துல இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்களா எனக்கு தெரியாது. நம்புவதற்கு எந்த சாத்திய கூறு நம்மிடத்துல இல்லை. ஆனா ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரு? வார்த்தையை சொல்றார். அதை நம்பினால் ஒன்றாயிலும் தவறாது, எல்லாம் நிறைவேறும். அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நம்புவதற்கு ஏற்ற இருதயத்தை எனக்கு தார். அசுத்தாவி பிடித்ததான அவனுடைய மகனை கொண்டு வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் உனக்கு நடக்குண்டு. உடனே கதறுகிறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய். எதற்காக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பு வைக்கிறேன்னா, ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் காலத்தில் வந்திருக்கிறோம். அது நிறைவேற வேண்டும்னா நம்ம செய்யக்கூடியது, நிறைவேற வேண்டும்னா நீங்களும் நானும் செய்யக்கூடியது நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் மேல அவ்வளோ நம்பிக்கை, மனோவாவுக்கு அவ்வளோ மேல நம்பிக்கை, ஆபிரகாமுக்கு அவ்வளோ மேல நம்பிக்கை. ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் ஆபிரகாம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் அதான் சொல்லும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, விட்டுட்டு வந்துட்டான். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பினான், சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் நம்பினான். யாக்கோபு வீட்டை விட்டு போயிட்டான், வனாந்தரத்தில் தன்னந்தனியவனாய் படுத்து கிடக்கிறான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. நான் எதற்காக சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ அதை நம்புவதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நிச்சயமாய் உங்களில் நிறைவேறும், நிச்சயமாய் உங்களில் நிறைவேறும். எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். அவைகள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறது. நிறைவேறுவதற்கு நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு நீர் சொன்ன வார்த்தையை நம்புவதற்குரியதான ஆண்டவரே மை துதிக்கிறோம். விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் களி கூறுதலையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு, முந்தின பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளைப் போல அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறினது போல எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அதே பாதையில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். வருடத்துல இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவைகள் நிறைவேறாமல் இருக்கிறதோ அவைகளை குறித்து நீ சொல்கிறீர். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், அவைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறேன். அவைகளில் ஒன்றாயிலும்
அவைகளில் ஒன்றாயிலும் தாமதிப்பது இல்லை என்று சொல்லுகிறேன். தேவரீர் கொடுக்கிற வார்த்தை தாமதம் இல்லாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாய் நிறைவேற போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சீக்கிரமாய் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனி தாமதம் கொள்ளாது. தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கரங்களை கொட்டி அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சொல்லப்பட்ட வார்த்தை அது நம்புவதற்கு ஏற்றதான சூழ்நிலைமை இல்லை. ஆனா சூழ்நிலைமை உருவாக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் அந்த சூழ்நிலைமையை கொண்டு வரும். அபிஷேகம் அந்த சூழ்நிலைமையை கொண்டு வரும். அபிஷேகம் அந்த சூழ்நிலைமையை கொண்டு வரும். அந்த அபிஷேகத்தின் சூழ்நிலைமை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே படுத்து கிடக்கிற உங்களை தூக்கி விடுகிறதா இருக்கிறது. தூக்கி விட்டு அந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறது. ஆமென். கர்த்தாவே, நீர் அப்படி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் ஆசீர்வாதமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அப்படியே